தொழிலாளர் விரோத சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளதன் மூலம் பாஜகவின் தொழிலாளர் விரோத போக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கும் வகையில் புதிய தொழிலாளர் விரோத சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், இதன் மூலம் பாஜகவின் தொழிலாளர் விரோத போக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உண்டு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் குரல் எழுப்பும் நாளாக மே 1ஆம் தேதி அமைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை, உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், ஜாதி மத பேதமின்றி என்றும் ஒன்றிணைந்து நிற்கும் சமூகம் தொழிலாளர்கள் என குறிப்பிட்டுள்ளார். உழைப்பின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்கூறும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்.